சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். சென்னை சிவானந்தா சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே கைது பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இதில் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். அதாவது திமுக 356வது வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எதுவுமே செய்யலையே அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாருங்க? அதாவதுங்க, அவங்க 505 வாக்குறுதிகள் முதல்ல கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதிகளையுமே ஏறத்தாழ 20% கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக எதிர்கட்சிகள் விமர்சிச்சாங்க. அதுக்கு இன்னும் திமுக தர பதில் இல்லை. கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கக்கூடியது இவங்க தான். அதாவது துப்புரவு பணியாளர்களையும் செவிலியர்களையும் தான் அதிகம் பாதிக்கும், நேரடியாக பாதிக்கும். ஏன்னா இப்போ நோயாளியோடு இருக்க போகிறவங்க, கொரோனா வார்டுக்காக எடுக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் கொரோனாவுக்காக ஒரு வார்டு அமைக்கப்பட்டுச்சு. அந்த வார்டில் பணி செய்யறதுக்காக அப்படின்னா எந்த அளவுக்கு உயிர் பாதுகாப்பு அல்லாத சூழல்ல துடிஞ்சு வந்து அந்த சேவைக்கு வந்தாங்க. இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த போராட்டம். ஆளுங்க, அதாவது எதிர்கட்சியே திமுக நல்லா செயல்படும், ஆனால் அதே வந்து ஆளுங்கட்சியாக வந்தால் செயல்பட மாட்டாங்க. அதான் 2வது வாட்டியும் வர வாய்ப்பே இருக்காது அப்படின்றாங்க. அதிமுக அரசு இருக்கும்போது ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தை சீரியஸ் ஆகிட்டு நடக்கும். இப்படியான ஒரு போராட்டம் திமுக காலத்தில் நடக்காது. ஏன்னா இந்த போராட்டத்தை தூண்டி விடுறாங்க, போராட்டம் எப்படி வேணாலும் வச்சுங்க திமுகவை. ஆனால் செஞ்சாங்க. ஆனால் இதே ஆளுங்கட்சியா இருந்தாங்க அந்த போராட்டத்தை முதல்ல ஒடிக்கிடுவாங்க. ஆரம்பத்திலே நீங்க தமிழகம் முழுக்க தழுவிய போராட்டமா மாறவே விட மாட்டாங்க. வந்து மக்களுக்கு போராட்ட உரிமையே திமுக ஆட்சியில் இருக்காதுன்றீங்க. திமுக ஆட்சியில் மக்கள் போராட்ட உரிமையே இருக்காது. ஏங்க அதுதான் துப்புரவு பணியாளர் போராட்டம் காட்டுது. நீங்க இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, இப்போ திமுக சார்பான ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவில் இவ்வளோ பிளவு இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறீங்களான்ற நரேட்டிவ் எல்லாம் செட் பண்றாங்களே, இது எடுபடும். தனிப்பெரும் செல்வாக்கா பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பர்ஃபார்மன்ஸ். பெரிய கட்சி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் அதிமுக. திமுக கிடையாது. இந்த தேர்தல் என்பது மிக எளிமையாக அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல எந்த டவுட் இல்லை. விஜய் கூட இருந்தாலும் நடக்கும், விஜய் எதிர்த்து இருந்தாலும் நடக்கும். ஓகே, அப்ப இந்த வாட்டி விஜய் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். சென்னை சிவானந்தா சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே கைது பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இதில் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களோட பணியெல்லாம் வந்து நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் நிரந்தரம் பண்ணல. அதை தான் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். அதாவது திமுக 356வது வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எதுவுமே செய்யலையே அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அவங்க 505 வாக்குறுதிகள் முதல்ல கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதிகளையுமே ஏறத்தாழ 20% கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக எதிர்கட்சிகள் விமர்சிச்சாங்க. அதுக்கு இன்னும் திமுக தர பதில் இல்லை. அதில் இப்போ இது வந்து 356வது தேர்தல் வாக்குறுதி, செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும். இந்த செவிலியர்களா யார் அப்படின்னா, கொரோனா காலத்தில் கண்டிப்பா வேலை செய்வதற்காக கூடுதலாகவும், அதாவது கொரோனா காலத்துல எல்லாம் உயிருக்கு அஞ்சு இருந்த காலம், வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வேலை பார்த்தாங்க. ஆமா. ஏன்னா அன்னைக்கு வந்து கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கக்கூடியது இவங்க தான். அதாவது துப்புரவு பணியாளர்களையும் செவிலியர்களையும் தான் அதிகம் பாதிக்கும், நேரடியாக பாதிக்கும். ஏன்னா இப்போ நோயாளியோடு இருக்க போறவங்க. இது இவங்க நீங்க செவிலியர்கள் மட்டும் நினைச்சுக்காது, இவங்க வந்து கொரோனா வார்டுக்காக எடுக்கப்பட்டவங்க. நீங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலும் கொரோனாவுக்காக ஒரு வார்டு அமைக்கப்பட்டுச்சு. அந்த வார்டுல பணி செய்யறதுக்காக அப்புறம் கூடுதலாக மற்ற செவிலியர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுங்க. ஆனா அவர்கள் தான் பெரும்பான்மை. இதுல பெரும்பான்மையா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாருன்னா, கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுன்னு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அமைச்சாங்க. அந்த வார்டுக்குள்ள அப்ப எப்படின்னா எந்த அளவுக்கு உயிர் பாதுகாப்பு அல்லாத சூழல்ல துடிஞ்சு வந்து அந்த சேவைக்கு வந்தாங்க. அந்த வந்தவர்களை வேலையை நீங்க உறுதிப்படுத்திருக்கணும். இது 2021 காலத்துல இருந்து, அதாவது இவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த போராட்டம். ஆமா, ஏன்னா அவர்கள் போராட்டத்திலே சொல்றாங்க, நாங்கள் அதிமுக அரசு வந்து நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணியிருப்பாங்க, இவர்கள் திருப்பி வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி இப்பயும் போராட்டம். ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்களா? ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. வாக்குறுதி நம்பி தான் நாங்கள் இது பண்ணோம், இன்னைக்கு ஏமாத்திட்டாங்க, அதாவது ஆதரவு கொடுத்தோன்னு ஏமாத்திட்டாங்கன்னு மாதிரி அவங்க பதிவு பண்றாங்க. அந்த சங்கமே பதிவு பண்ணுது. அடுத்தது, இவர்கள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட ராத்திரி இரவுல கைது செய்யப்பட்டு ஒரு 1000க்கும் மேற்பட்ட கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டு அங்கேயும் போராட்டம் பண்றாங்க. அங்கேயும் காவல்துறை நெருக்கடி கொடுத்து ஒரு சில இடத்த தள்ளுமுள்ளாகி பக்கத்துல மண்டபத்தில் அடைச்சாங்க. அது என்ன இந்த விஷயம்னா, ஒரு போராட்டத்தை எப்படி ஒடுக்குது. நீங்க திமுக எதிரணியா இருக்கும் போது, ஆக்சுவலா வழக்கமாவே திமுக எதிர்கட்சியா இருந்தா நல்லா செயல்படுவாங்க, அவங்க ஆளுங்கட்சியா இருந்தா செயல்படவே மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பல மூத்த பத்திரிகையாளர் நீங்க சொல்ற கருத்தை தான் சொல்றாங்க.
ஆளுங்க அதாவது எதிர்க்கட்சியே திமுக நல்லா செயல்படும், ஆனா அதே வந்து ஆளுங்கட்சியா வந்தா செயல்பட மாட்டாங்க. அதான் 2வது வாட்டியும் வர வாய்ப்பே இருக்காது அப்படின்றாங்களே. ஆமாங்க, நீங்க அதனாலதான் ஒவ்வொரு போராட்டங்களும் வெடிக்கிறது அப்படிதான் போராட்டங்கள் வெடிக்கும். நீங்க அதிமுக அரசு இருக்கும்போது ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தை சிவி சாயத்து நடக்கும். நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு, எல்லா ஊர்லயும் நடந்துச்சு. எல்லா ஊர்லயும் நடந்து அதுக்கான போராட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இருந்தாலும் மாநில அரசாங்கம் தலையிட்டு அதை அனுமதி வாங்கி நடத்துறாங்க. ஆக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிமுக அரசின் முயற்சியால. இப்படியான ஒரு போராட்டம் திமுக காலத்தில் நடக்காது. ஏன்னா இந்த போராட்டத்தை தூண்டி விடுறாங்க, போறாங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க திமுக. ஆனால் செஞ்சாங்க. ஆனால் இதே ஆளுங்கட்சியா இருந்தாங்க அந்த போராட்டத்தை முதல்ல ஒடுக்கிடுவாங்க. ஆரம்பத்திலே நீங்க தமிழக முழுக்க தழுவிய போராட்டமா மாறவே விட மாட்டாங்க. இதான் நடக்கும். அப்ப வந்து மக்களுக்கு போராட்ட உரிமையே திமுக ஆட்சியில இருக்காதுன்றீங்க. திமுக ஆட்சியில மக்கள் போராட்ட உரிமை இருக்காது. ஏங்க அதுதான் துப்புரவு பணியாளர் போராட்டம் காட்டுது. நீங்க துப்புரவு பணியாளர் போராடுறாங்க, அவர்கள் கைது பண்ணிட்டு போறாங்க. கைது பண்ணிட்டு போராட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கிறதா ஒரு சில துப்புரவு பணியாளர் வச்சு ஒரு பேரணி போய் அவர் நன்றி தெரிவிக்க எங்களுக்கு கொடுத்த சலுகை, அவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போச்சுன்னா போராடுறான். ஆனா அவங்கள விட்டுட்டுங்க, அவங்களை கைது பண்ணி உள்ள போட்டுங்க அந்த துப்புரவு பணியாளர்களை. அதே துப்புரவு பணியாளர்களை உங்களுக்கு சார்பாக கொஞ்சம் பேர் உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர்களை வச்சு நீங்க வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டமா நன்றி தெரிவிக்கிற முதலமைச்சர் சந்திக்க வைக்கிறது சேகர் பாபு ஏற்பாட்டிலையும் மேயர் பிரியா ஏற்பாட்டிலையும் போய் சந்திக்கிறீங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கு? ஆக இதைதான் நீங்க கவனிக்கணும். இவர்கள் ஆட்சி என்பது மக்கள் போராடுகிற மக்களுக்கு எதிராக இருப்பார்கள். அது எதிர்கட்சியா தான் அவங்க துணையா இருப்பாங்க. அப்ப அது வந்து இனிமே மக்கள் அதை நம்புவாங்கன்றீங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்மள ஒவ்வொரு தடவையும் நம்மளங்கனால ஒவ்வொரு முறையும் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த முறை ஆட்சிக்கு வராம இருக்காங்க. இது கலை காலத்துல இருந்தே 71 மட்டும் தான் ஆட்சி ரிப்பீட்டுங்க. அது அப்ப வந்து எம்ஜிஆர் கூட இருந்தாருங்க. அப்ப அந்த கட்சியில பொருளாளராக இருந்தார், திமுக பொருளாளராக இருந்தார் 71 தேர்தலில். அதுதான் இன்னும் உச்சபட்சமா அவங்க வந்து நல்லா 170 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க. ஏன்னா அதன் பிறகு 96 தேர்தல் மட்டும்தான் அந்த அதிகபட்ச வெற்றி, இந்த 173 அதுவும் அதிகபட்ச வெற்றி திமுக பெறல. 2006 மைனாரிட்டி. ஆமா, 2006 மைனாரிட்டி மட்டும் இல்லைங்க, 22% ஓட்டு. அதனாலதான் அதிமுக அதிக பெர்சன்டேஜ், அதிமுக 32%. என்ன இவர்கள் 22%. அதனாலதான் அதிமுக அரசு அன்னைக்கு மீண்டும் மைனாரிட்டிக்கு வரும், மைனாரிட்டி சுயர்வன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப வந்து பாமகவும் காங்கிரஸும் சேர்த்து காப்பாத்துறாங்க. என்ன 89 எம்எல்ஏ தான், அப்ப 86 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. ஆக அந்த அளவுக்கு திமுக வந்து ஆட்சிக்கு வர்றது தள்ளாடி தான் வந்தாங்க. ஒவ்வொரு முறை ஒரு முறை ஆட்சிக்கு தான், இன்னொரு முறை ஆட்சிக்கு 10 வருஷம் ஆட்சியிலே இல்ல. 2021 கம்மியா தானே ஜெயிச்சிருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 180 சேர்ப்பாங்கன்னு நினைச்சா 133 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுங்க 133 சீட்டு மட்டும் இல்லைங்க, வாக்கு வங்கியும் பாருங்க. 20 லட்சம் வாக்கு வங்கி தான் மொத்தமா அந்த அணியே. இப்ப நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக அணி என்பது 45%, அதிமுக அணி என்பது 39%. ஏறத்தாழ ஒரு 5% வாக்கு வித்தியாசம் தான். இந்த 5%த்துல பெரும்பான்மையா டிடி தினகரனால ஒரு 10 லட்சம் வாக்கு பிரிஞ்சது. 20 தொகுதியில வந்து அதிமுக தோத்துருக்கு டிடிவி தினகரனால அந்த ஒரு 10 லட்சம் வாக்கு. அடுத்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுனால ஒரு ஆட்சியின் மீதான ஒரு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்பும் இதுல ஒரு முக்கிய காரணம். இவ்வளவு இருந்தும் இவங்களால வந்து 20 லட்சம் தான் வாக்கு. அதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அதனால இந்த இடத்த தான் வந்து அதிமுக மீண்டும் வெல்லும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர்கள் செய்த திட்டம், நீங்க ஒவ்வொரு முறையுமே இவருடைய ஆட்சி அதிமுக ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சி தான் தமிழகத்துக்கு இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் ரோல் மாடல் தான். இல்ல நான் கேட்கறது என்னன்னா, இப்ப திமுக சார்பான ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிமுகல இவ்வளவு பிளவு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறீங்களான்ற நரேட்டிவ் எல்லாம் செட் பண்றாங்களே, இது எடுபடுமா? அதாவதுங்க இதே தான் 2016 தேர்தலில் நாங்கள் 13 கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரே ஆளா நின்று சமகாலத்துல இங்க எம்ஜிஆரோட இந்த ரிப்பீட்டா திருப்பி ஆட்சிக்கு வர்றது முடிஞ்சு போச்சு, அதிமுகவும் ஒரு முறை ஆட்சி இருந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வராதுன்னு சொல்ல இடத்துல அதை நிரூபிச்சு இல்லைன்னு மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு அதிமுக ஜெயபிரசலி அம்மா அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. ஆக ஏன்னா அதுதான் அதிமுகவுடைய பலம். அதுங்க இது வரைக்குங்க 77 தேர்தலேருந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு வங்கி அல்லது ஆவரேஜ் ஃபிகர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 29% தான் இருப்பாங்க. திமுக அதிமுக 34% குறைஞ்சு கிடையாது, ஆவரேஜ் ஃபிகரே குறைஞ்சது. ஆக தனிப்பெரும் செல்வாக்கா பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பர்ஃபார்மன்ஸ். பெரிய கட்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் அதிமுக தான், திமுக கிடையாது. இந்த தேர்தல் என்பது மிக எளிமையாக அதிமுக ஆட்சிக்கு அமையும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. விஜய் கூட இருந்தாலும் நடக்கும், விஜய் எதிர்த்து இருந்தாலும் நடக்கும். ஓகே, அப்போ இந்த வாட்டி விஜய் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு எடுத்துக்கலாம். இப்போ கட்டாய மக்கள் நல கூட்டணி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணி கூடுதலான வாக்கு வாங்கி நல்ல செல்வாக்கை காட்டுவார். அவருக்கான செல்வாக்க காட்டுவாரு. யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போது அதிமுக ஒரு 2 பேர் ஜெயிக்கலாம் மிஞ்சி போனா, அவ்வளவுதான். விஜயுடைய அணியில் வெற்றி பெறுகிற வேட்பாளர் என்பது அதிகபட்சம் 2லிருந்து 4க்குள்ள இருக்கும். ஒரு 10 சீட் அளவு கூட வரமாட்டாங்க. ஆனால் நல்ல வாக்கு வங்கி வாங்குவாரு. அந்த வாக்கு வங்கி வாங்குவதன் அடிப்படையில அதிமுக சாதகமா அமைஞ்சிடும்.
ஓகே, அடுத்தபடியா வந்து இந்த லேப்டாப் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. ஜனவரில வந்து முதல்வர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இருக்க டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்பை கொடுங்கன்னு சொன்னதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இவர் பெரிய கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டா, கணினி நிபுணரான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லைங்க, அதாவது இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த ஏஐ பற்றி ஒரு குறிப்பிட்ட நாள் ஏஐ பற்றி நிறையா இந்த என்டிஏ அணி செஞ்சிட்ருக்கு. அதில் முக்கியமான வேலை பாஜகவுடைய மாநில செயலரான அஸ்வத்தாமன் அவர்கள் தமிழ்லேயே ஏஐ கொண்டு வந்து அதை சென்னை ஐஐடியில் நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சரை வச்சு அதை அஸ்வினி வைஷ்ணவ் வச்சு அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதாவது அந்தந்த ஏஐயும் அவருடைய மொழியில தான் சிந்திக்கும். ஓகே, என்ன, அதாவது அவரோட தாய்மொழியில உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்ல சிந்திக்கிற ஒரு ஏஐயை உருவாக்கி வச்சிருக்காங்க அஸ்வத்தாமன். அது பாஜகன்னு பேசுறமே, அந்த பாஜக தான் இந்த தமிழ் ஏஐயை உருவாக்கிறார். அஸ்வத்தாமன் அவர்கள் தான் அதை உருவாக்கியிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை இந்த அணி செய்துன்னு சொல்ல வரேன். பாஜக செய்யறாங்க, அதிமுக செய்யறாங்கிறதா. இப்ப இந்த பாஜக எப்படி இந்த ஏஐ விஷயத்துல செஞ்சதோ என்ன, அது போலத்தான் அதிமுக அந்த லேப்டாப் விஷயத்துல முதல்ல 2011 கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அந்த வீட்டில் லேப்டாப் இருக்காது, மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோலே அவங்க லேப்டாப் இருக்கும். அடுத்து அந்த கிராமத்துக்கு அதான் முதல் லேப்டாப்பாக இருக்கும். அதாவது ஒரு கிராமத்தில் 5 இளைஞர்கள் வாங்குறாங்க, 10 இளைஞர்கள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப்பு அந்த கிராமத்துக்கு முதல் லேப்டாப்பாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, அப்போ அந்த கொடுத்த இளைஞர்கள் 11வது 12வது படித்தாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அவர்களுக்கு கொடுக்க போகிறது கூட பள்ளி குழந்தைகள் கிடையாது, கல்லூரி மாணவர்கள் தான். அது கூட எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றச்சாட்டு வச்சிருக்க வாக்களிக்க போறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறீங்களா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, அது உண்மையிலேயே நியாயமான குற்றச்சாட்டு. அதுதான் உண்மையும் கூட. என்னன்னு சொல்ல வரேங்க, இப்போ இந்த ப்ரொஃபஸர் அம்மா அவர்கள் கொடுத்தது 2011 11வது 12வது படித்தவர்களுக்கு அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஆமா, என்ன, வாக்குரிமை இல்லாதவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. என்ன, இவங்க மாதிரி இந்த கலைஞர் டிவி அந்த மாதிரி கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்தாங்க இல்லையா, தன்னுடைய சேனலை அன்னைக்கு சன் டிவி இவங்ககிட்ட இருந்துச்சா, சன் டிவியின் மூலம் எல்லாருக்கும் திமுக செய்தி கொண்டு போனாங்க, அதுக்காக அது செஞ்சாங்க. ஆனால் இங்கே அந்த எந்த ஆதாய நோக்கமும் கிடையாது. இங்கே வந்து இது மட்டும்தான், பொதுநலம் மட்டும்தான். இப்படி கொடுத்தாங்களா அந்த லேப்டாப். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாணவர்களுக்கு அந்த லேப்டாப் தான் அவர்களுக்கு முதல் தொழில்நுட்ப பொருளே. என்ன, அவர்கள் இப்போ நிறையா பேர், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் எடிட்டரு, நியூஸ் எடிட்டர்லேருந்து எடிட்டர்களாக இருக்கிறவர்களே அந்த அம்மா லேப்டாப்பில் எடிட்டிங் கற்றுக்கிட்டவங்களாம். ஏன்னா அவர்களுக்கு அதான் புது லேப்டாப்பு. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன, நிறைய இளைஞர்கள் அந்த ஆஃப் ஆன் பண்ண கூட தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டாங்க, அந்த லேப்டாப் வச்சு கற்றுக்கிட்டாங்க. இந்த டெக்னாலஜிக்கான நாலேஜை வளர்த்து விட்டதுக்கு காரணம் அம்மா அவர்கள் கொடுத்த லேப்டாப் தான். என்ன, ஆக இது இந்தியாவிலே முதல் திட்டங்க. இந்தியாவில எந்த மாநிலத்தில் லேப்டாப் கொடுக்கல. நீங்க லேப்டாப் கொடுத்தாங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலே இது முதல் திட்டம். இப்படி இந்தியாவிலேயே நிறைய விஷயங்கள் அதிமுக முன்னோடியா இருந்திருக்கு. இந்தியாவில் இடஒதுக்கீடு முதல்ல கொடுத்தது அதிமுக அரசு. எம்ஜிஆர் அவர்கள் 50% இடஒதுக்கீடு கொடுத்தார். அதுலயும் ஒரு படி மேல போய் சொல்லி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த 69% தான் இன்ன வரைக்கும் லைவ்ல இருக்கு. உச்ச நீதிமன்றம் போய் பார்த்தாங்க, அதுல எதுலுமே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதே போல 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் படித்தவர்களுக்கு, மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுல பாருங்க, அவர் சொல்றாரு, நான் அரசு பள்ளியில படித்தேன், எனக்கு அந்த சிரமம் தெரியும், அதனாலதான் நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம அந்த 2017 வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9 பேர் தான் சேர்றாங்க. அரசு பள்ளியில் படித்தவர்கள் எம்பிபிஎஸ்ல சேர்றது. இந்த இடஒதுக்கீடுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு 435 பேர் சேர்றாங்க. அப்போ அதை தான் நீ பெருமைப்படுறாரு. இன்னைக்கு ஏறத்தாழ 3000 மருத்துவர்களை நம்ம உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி எடப்பாடியார் பெருமைப்படுறாரு. இதுதான் அதிமுக கை கொடுக்கும். ஆக இப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவர்களை போல அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் நெருக்கத்தில் ஒரு 17 லட்சம் பெண்களுக்கு நாங்கள் வந்து இது கொடுக்க போறோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க, விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றாங்க. பொங்கலுக்கு 5000 கொடுக்க போறாங்க. அதுக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கட்டுமான தொழிலாளர் சங்கம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, 5000 கொடுக்கணும். அது எப்படின்னா, மக்கள் டிமாண்ட் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் கொடுத்தேன். 4 வருஷம் கொடுக்கும்போது டிமாண்ட் இல்லை. என்ன, கடைசி தேர்தலை ஒட்டி என்ன இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இது பீகார்ல இருந்து அந்த 10,000 லோனு கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு உதவுச்சு. அது அப்ப இது உங்களுக்கு உதவாதா? ஆக இதுதான் ஒண்ணுதான். அதேதான், நீங்க 10ங்கிறது 5, அவ்வளவுதான். அடுத்து லேப்டாப் என்ன கொடுக்க போற அப்படிங்கிறாங்க. இப்படி 4.5 ஆண்டுகள் லேப்டாப் கொடுக்கறது நிறுத்தது யாரு? இன்னைக்கு கொடுக்கறது அதுதான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இது ஒரு அரசியல் தான். என்ன, ஆனால் இதையெல்லாம் மீறி ஜெயிப்பாங்க. ஆனா இது வந்து திமுக எப்பவும் கை கொடுக்காதுன்றீங்க.
கட்டாயம் கைக்கூடாது. ஏன் கைக்கூடாதுன்னு கேட்குறேன், மக்களுக்கு வெளிப்படையா தெரியுதுங்க. வெளிப்படையா இது நீங்க அரசியலுக்காக தான் பண்றீங்க. ஏங்க நீங்க ஒரு இலவச திட்டத்தை கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு என்ன பண்றீங்க, அதை ஓசின்னு சொல்லி காட்டுறீங்க. விஜய் கூட சமீபத்துல பேசும்போது சொன்னாரு, ஈரோட்டில் நடந்த கூட்டத்துல, நீங்க ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அது விலையில்லா திட்டம் தான், எந்த திட்டம் வரலாம், மடிக்கணினியா இருக்கட்டும், பேருந்து திட்டமா இருக்கட்டும், இப்படி எந்த திட்டம் கொடுத்தாலுமே அது விலை இல்லாத சைக்கிள் கூட கட்டணம் இல்லாம மிதி வண்டின்றது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து நினைக்கிறேன். பிரஸ்லி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்பது பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் காலுக்கு போற செருப்புல இருந்து அனைத்துமே, சீருடை, பைக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள். இவர்கள் ஆட்சியில் புத்தகம் கூட கொடுக்கறது 1 மாசம் டிலே ஆச்சு. இந்த அன்பில் புயல் மகேஷ் பொறுப்புக்கு இப்ப வந்ததுக்கு பிறகு கூட சமீபத்துல, ஏன்னா அது சரியான நேரத்தில் கொடுக்கல. புத்தகம் தொடங்குதுன்னா ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதம் புத்தகம் கொடுத்துடணும், அது ஜூலை வரைக்கும் கொண்டுட்டு போனாங்க. ஆக இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கான திட்டங்களாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பொய் சொல்லுவாங்க. இப்போ மின்சார கட்டணம் அதிகமாக இருக்குது, அதை நாங்கள் குறைப்போன்னு சொல்லி வந்தாங்க. அடுத்தது மாதம் நாங்கள் கணக்கீடு பண்ணி உங்களுக்கு அந்த சுமையை மின்சார கட்டணம் செலுத்துகிற சுமை குறைப்போன்னு சொன்ன திமுக தேர்தல் வாக்குறுதி கூட அதை சொன்னாங்க. அந்த என்னன்னா இப்போ என்னன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். எஸ் சிவசங்கர் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்றாரு, ஆட்சியை முடிஞ்சு போச்சு, 4.5 வருஷம், இன்னும் 3-4 மாசத்துல எலெக்ஷன் வந்துட போகுது ஏப்ரல் மேல. அப்ப என்னத்தை நீங்க பண்ண போறீங்க? இப்ப இது பொய் பிரச்சாரம். அப்ப அது போலதான் மக்களுக்கு தெரியுது, இவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதுங்க லேப்டாப்பும் தருவோம் தானே சொன்னீங்க, செவிலியருக்கு வேலை உறுதிப்படுத்துவேன்னு சொன்னீங்களா, தந்தீங்களா? தரல. காலி பணியிடமே இல்லைன்ட்டாரு மாசுப்ரமணியம். ஆமா, அதாவது அப்ப எதன் அடிப்படையில் 2021 தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்தீங்க? 19 சொல்லிட்டாங்களா? எதையாவது ஒண்ணு நான் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு அடிச்சு விட்டீங்களா? ஆக திமுக என்பது பொய் பேசுகிற ஒரு கட்சியாக, பொய் பிரச்சாரத்துல அவங்க மிஞ்சி ஜகலகலா கில்லாடிங்க. பொய் பிரச்சாரத்துல செஞ்சதை சொல்ல மாட்டாங்க, செய்யாதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. குற்றச்சாட்டை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவாங்க. அப்படிதான் அந்த கோல்டுக்கு சிறப்பு இதுல சட்டமன்றத்தில் போய் மாசுபுரன் துறை அமைச்சரே சொல்றாரு, இது வந்து அதிமுக ஆட்சியில் கொடுத்ததுன்னு. அவங்க உடனே எடப்பாடி தெளிவாக பதில் சொல்றாருப்பா, இது வந்து 2021 10வது மாதம் கொரோனாக்கு பிறகு நீங்க பண்ணது, இது வந்து உங்களுடைய திமுக ஆட்சியில் பண்ணதுன்னு சொல்றாரு. ஒரு சட்டமன்றத்துக்குள்ள துறை அமைச்சர் பேசும்போது, மாசுபுரன் பேசும்போது ஒரு கவனமா பேசுறதில்ல, அதை படிச்சுட்டு பேசுறதில்ல, தவறான, ஏன்னா தவறுன்னு தெரிஞ்சு கூட பேசுவாங்க அவங்க. இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் எவ்வளோ நிறைவேற்றினாங்கன்ற அதுலேயும் வந்து மாறுபாடான கருத்துக்கள் தான் இருக்குது. இந்த கரூர் சம்பவத்தில் எவ்வளோ அந்த என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது எவ்வளோ டேபிள் போட்டாங்கன்றதுலேயே அமைச்சர்கள் பல பேர் வந்து மாறுபட்டு கருத்து தான் சொன்னாங்க. ஒரு யூனிஃபார்மாக இல்லையா அவங்கள்ட்ட கருத்து? அதுங்க அவங்க எப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு கேஸ் வந்து லூப் ஹோல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஞானசேகரன் வழக்கில் குண்டா சட்டம் ரத்தாகி போச்சு. ஆமாம், ஏன் ரத்தாச்சு? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதில் சரியாக கையாளலை அப்படிங்கிறாங்க. ஆனால் காவல்துறை என்ன பண்ணாங்க, அந்த ஞானசேகரன் விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவலை பொதுத்தளத்தில் எஃப்ஐஆரை வெளியிட்டாங்க. அது ஒரு தனிநபருடைய தகவலை வெளியிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவலை வெளியிடுறாங்களே, இப்படி ஒன்று வெளியிட்டு அதிமுக ஆட்சி நடந்திருந்தா என்ன தெரியுமா இருக்கும்? அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லைங்க, ஏசிடிசி மட்டும் இல்லை, டிஜிபியே மாற்றிருப்பாங்க, சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் மீது கூட நடவடிக்கை இல்லை. இல்லை, கிட்னி முறைகேடு அந்த வழக்கில் கூட சரியாக வந்து வாதாடலன்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. உண்மைதாங்க, 100%. அதாவது நீங்கள் கிட்னி திருட்டில் ஈடுபடுற உங்களுடைய கட்சியுடைய எம்எல்ஏ, அவருக்கு என்ன நடவடிக்கை, அதாவது அந்த எம்எல்ஏ கதிரவன் அவருடைய எம்எல்ஏடைய மருத்துவமனையில் நடக்குதுங்க, அந்த மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றும் எடுக்கல. அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தான்னு சொல்றாரு பாருங்க மாசுப்ரமணியன் சட்டசபையில், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இனி பண்றதுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் தண்டனையாங்க, புரியுதுங்களா? மதுரையில ஊழல் நடந்துச்சு இல்லையா, அந்த மதுரை மேயர் இந்திராணியுடைய கணவர் வந்து 150 கோடி வரி விதிப்புல துறை அதிகாரியும் உள்ள சேர்த்துக்கிட்டு, கமிஷனர் உட்பட, துணை கமிஷனர் உட்பட சேர்த்துக்கிட்டு, வரி விதிக்கிற அதிகாரியை சேர்த்துக்கிட்டு, அவருடைய கணவரையும் சேர்த்துக்கிட்டு ஊழல் பண்ணி 150 கோடி ஊழல் பண்ணி கைது செய்யப்பட்டார். அப்படிதான் அவங்க பதவி இழந்தாங்க. அவங்க மீது என்னங்க நடவடிக்கை? அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவர் கைது செய்யப்பட்டு உடனே ஜாமீன்ல சில நாட்கள் வந்துட்டார், மாத கணக்கில் கூட கிடையாது. அப்ப அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்பது அது தண்டனைக்கு வாங்கி கொடுப்பதில்லை, கைது பண்றது, ராஜினாமா பண்றதுதான் தண்டனை. ஊழல் பண்ணிட்டா அவன் வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு ராஜினாமா பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்படிதான் வந்து அந்த கிட்னி திருட்டுல இதுதான் நீங்க அமலாக்கத்துறை சொல்லு, நேரு மீது வழக்கு பதிவு பண்ணி அவர்கள் வந்து விசாரணைக்கு, எங்களுக்கு நீங்க வழக்கு பதிவு பண்ணா நாங்க விசாரிக்க முடியும்னு சொல்லி டிஜிபி வரையும் கடிதம் எழுதுறாங்க. 2 வாட்டி கடிதம் எழுதி அது நடைமுறைப்படுத்தலைன்னா, காவல்துறை செய்யலைன்னா, நேரு மீது வழக்கு பதிவு பண்ணல, எஃப்ஐஆர் போடலைன்னா
அப்ப வந்து காவல்துறை ரெண்டு பேரும் உடம்பு நேருக்கு உதவியா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த காவல்துறை உதவியா இருக்குன்னா அப்ப யார் அர்த்தம்? ஸ்டாலின் உதவியா இருக்காருன்னு அர்த்தம். ஆமா. பாதுகாக்கிறார் நேருவேன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு, ஏற்கனவே ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். பொன்முடி மீது குற்றச்சாட்டு, பதவி இழந்தாரு. செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுனால சிறைக்கு போயிட்டு வந்தாரு, என்ன பதவி இழந்தாரு. இப்ப மூணாவதா சிட்டிங் அமைச்சர்கள் மீது மூணாவதா இன்னொரு அமைச்சர் மீது இப்படி குற்றச்சாட்டு வந்து நாளைக்கு அது மாதிரி ஆச்சுன்னா கட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் பின்னடைவு தரும். அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்றாருன்னா அதை வழக்க பதிவு பண்ணாம காலந்தால் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரு மேல வந்து வழக்கு பதிவு பண்றாங்களா இல்லையான்றத. கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி.